யாக்கோபு 2வது அதிகாரம் 12வது 13வது வசனம். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்கள், இது யாரை பற்றி பேசுகிறது? இது நம்மை பற்றி பேசுகிறது. இப்ப நமக்கு எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நியாய பிரமாணத்தின் கீழ் இருக்கிறவர்கள் நியாய பிரமாணத்தினாலே நியாய தீர்ப்பு அடைவார்கள். நியாய பிரமாணம் இல்லாதவர்கள் அவர்கள் மனசாட்சிகளினாலே நியாய தீர்ப்பு அடைவார்கள். ரோமர் 2வது அதிகாரத்தில் இந்த காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இங்கே இது சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்கள், இது நம்மை பற்றி குறிப்பிடுகிற ஒரு காரியம். சுயாதீன பிரமாணம் என்றால் விடுதலையாக்கப்பட்டவர்கள். they are free. அவர்களை விடுதலையாக்கின அந்த பிரமாணமே அவர்களை நியாயம் தீர்க்கும். அப்படியானால் we will be judged by the law which set us free. We will be judged by the law which set us free. அப்போ நம்ம சட்டத்தின் கீழ் அல்ல என்று பேசுகிறோம். இல்ல நியாயப்பிரமாண சட்டத்தின் கீழ் அல்ல. இங்கே சுயாதீன பிரமாணம் என்கிற ஒரு பிரமாணம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த சுயாதீன பிரமாணம் என்ற வார்த்தை பல இடங்களில் பயன்படுத்தாதனால நமக்கு அது தெரியல. இந்த சுயாதீன பிரமாணம் என்பது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை. இப்போ நான் இப்படி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இப்ப நீங்க பாருங்க, தேவனுடைய கிருபையினாலே நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள். அந்த அதற்கு ஏற்றபடியிலும் நீங்க இப்படி போட்டு பாருங்க, தேவனுடைய அளவற்ற இரக்கத்தினாலும் கிருபையினாலும் விடுதலையை பெற்றுக் கொண்டவர்கள் அதனாலே நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அந்த கிருபைக்கு ஏற்றபடி பேசி, அவர்கள் பெற்றுக்கொண்ட இரக்கத்திற்கு ஏற்றபடி பேசி, அவர்கள் பெற்றுக்கொண்ட கிருபை இரக்கத்துக்கு ஏற்றபடி செய்யவும் வேண்டும். இப்போ இங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக போகிறத நம்ம இப்ப பார்க்க போகிறோம். நியாயப்பிரமாணம் உள்ளவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே நியாய தீர்ப்படைவார்கள். சட்டம் ரொம்ப மிகவும் கடினமானது, அதை கடைபிடிப்பதற்கு கடினமானது. அப்ப அவர்கள் எப்படி நியாயம் தீர்ப்பு அடைவார்கள்னா, முயற்சி எடுத்தவர்கள் அல்லது தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று எண்ணி முயற்சி எடுத்தவர்கள் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த நியாய பிரமாணத்தை எழுத்தின்படியாக கடைபிடித்து மனுஷர்களுக்கு முன்பாக தங்களை நீதிமான்களாக காட்ட விரும்பின ஒவ்வொருத்தரும் அந்த நியாய பிரமாணத்தினாலே அவர்கள் நியாய தீர்ப்படைய போகிறார்கள். அப்படி இருக்க நாமோ நம்மை பாவம் என்கிற பிரமாணத்திலிருந்தும் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்தும் விடுதலையாக்கின அந்த தேவ கிருபையை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலையை கொண்டே நாம் நியாய தீர்ப்பு அடைய போகிறோம் என்று வேதம் சொல்கிறது. சாதாரணமான இரக்கம் நமக்கு கிடைக்கல. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவருடைய முழு இரக்கத்தையும் உறிஞ்செடுத்த நம்முடைய விடுதலை. God had to spend everything he had. தேவன் தன்னுடையவைகள் எல்லாவற்றையும் கொடுத்துத்தான் நம்மை மீட்க வேண்டியதாக இருந்தது. அதிலே பிரதானமாக அவர் கொடுத்தது இயேசு கிறிஸ்துவை. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார்.
மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினாரே, அவ்வளவு பெரிய ஒரு விலைக்கிரயத்தை தேவன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவ்வளவு பெரிய இரக்கத்தை கட்டவிழ்க்க வேண்டியதாக இருந்தது, உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக. அப்படித்தான் நாம் விடுதலையாக்கப்பட்டோம். அந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த சுயாதீனம், அதனால விடுதலையாக்கப்பட்ட அர்த்தம். சுயாதீனம்னா விடுதலை, விடுதலையாக இருக்கிறது. அந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த பிரமாணத்தினாலே, தட் இஸ் பிரமாணம், அது ஒரு பிரமாணமாய் நமக்குள்ள இருக்கிறது. God's love, we have received God's love in abundance. தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய அன்பை அபரீதமாய், அளவுக்கு அதிகமாய், தகுதியற்ற பாத்திரங்களாய் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, அதனாலே நாம் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாக இருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக நாம அந்த பெற்றுக்கொண்ட அந்த சுயாதீன பிரமாணத்திற்கு ஏற்றபடி, அந்த அந்த கிருபைக்கு ஏற்றபடி, அந்த இரக்கத்துக்கு ஏற்றபடி நாம் பேசவும் செய்யவும் வேண்டும் என்று இங்கே ஒரு நமக்கு புத்திமதி சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனம், ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். யாரை பற்றி பேசுகிறது? இரக்கத்தை, தேவனுடைய இரக்கத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கு இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நீங்கள் இரக்கமாய் இருப்பீர்களானால் அந்த இரக்கமே இந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக, அதாவது சுயாதீன பிரமாணத்தினாலே வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு முன்பாக அந்த இரக்கம் உங்களை காப்பாற்றும். நீங்கள் காட்டுகிற இரக்கம் உங்களை காப்பாற்றும். எஸ், நான் இவனுக்கு இரக்கம் காட்டினேன், நான் இவனிடத்தில் அன்பு கூர்ந்தேன், அவனும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தான் என்று சொல்லுவார். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் நம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் நம் சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். 4வது அதிகாரம், அதே 1 யோவான் 4வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அதற்கு முன்பாக அது இவ்விதமாய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க சொல்றது 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, அவருடைய சத்துருக்கள், அவருடைய துரோகிகள், அவருடைய பகைவர்கள், மனதளவிலே அவருக்கு சத்துருக்களாய் இருந்தவர்கள், எதிராளியான சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தோம், அவனுடைய ஆசை இச்சையின்படி எல்லாம் செய்ய மனதாக இருந்தவங்க, காம விகாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தவர்கள், உணர்வில்லாதவங்களாய் அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கிறவர்களாக இருந்தவர்கள், துன்மார்க்க உலையிலே மூழ்கி கிடந்தவர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள். ரோமர் 1வது அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களை வாசித்து பார்த்தார்கள் என்றால் நம்மளுடைய முழு கேவலத்தையும், கேவலமான சுபாவங்களும் அங்கே அடுக்கி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முடிவிலே நம்மளை பற்றியான எல்லா
பெயர்களும் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்து விட்டு இவங்க அகந்து உள்ளவங்க, திமிர் பிடிச்சவங்க, இச்சை அடக்கம் இல்லாதவங்க, கீழ்ப்படியாதவங்க, உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், வீம்புக்காரர், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு இவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள் என்று. தீத்து புஸ்தகத்தில் நம்மை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் பகைக்கப்படத்தக்கவர்களும் பகைக்கிறவர்களுமாக இருந்தார்கள். மற்றவர்களை பகைக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தேவனை பகைக்கிறவர்கள் மாத்திரமல்ல, பகைக்கப்படத்தக்கவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் என்று. அப்படிப்பட்டவர்கள் பிழைக்கும்படிக்கு என்ன அநியாயம் பாருங்க, என்ன அநியாயமான அன்பு இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் பிழைக்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே தேவனுடைய அன்பு இன்னதென்று, நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 10வது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, எங்கேயோ நாம ரியலைஸ் பண்ணி நாம அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் தான் நம்ம கிட்ட முந்தி அன்பு கூர்ந்தார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 19வது வசனம் வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் நம்ம மேல நம்ம பிழைக்கணும்னு நினைச்சது மாத்திரமல்ல, he did not wait, நாம அவரை நேசிப்பதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இவங்க நேசிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கல. அவர் he did not wait, அவர் முந்தி அன்பு கூர்ந்தார், அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். இப்படித்தான் நாம தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம். ரோமர் 5வது அதிகாரத்தில் நம்ம போய் வாசிக்கும் போது, அக்கிரமக்காரர்களுக்காக, குறித்த காலத்தில் அக்கிரமக்காரர்களுக்காக கிறிஸ்து இயேசு மரித்தார். நாம் சத்துருக்களாக இருக்கையிலே, நாம் பாவிகளாக இருக்கையிலே நம்மை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்க பண்ணின அவருடைய அன்பு எத்தனை பெருசு, எத்தனை பெருசு இல்லையா? அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். இப்படி தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். இதுதான் அங்க யாக்கோபு புத்தகத்தில், இந்த அன்பை பெற்றுக் கொண்டவர்கள் நாம் அன்புடன் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தினால் நாம நியாயத்தீர்ப்புல தேவனுக்கு முன்பாக தைரியமாய் போய் நிற்க முடியும். அங்கே நாம பாராட்டின அன்பும் இரக்கமும் அங்கே மேன்மை பாராட்டும். அப்படியானால் நம்மளை காப்பாற்றும். நமக்கு அது ஒரு சர்டிபிகேட்டை போல இருக்கும். எஸ், they are eligible to go to heaven, they are followers of Christ. இவர்கள் இயேசுவை பின்பற்றி வந்து அவருடைய அடிச்சுவடுகளிலே நடந்து வந்திருக்கிறவர்கள். இவர்கள் பரலோகத்திற்குள்ளாக உள்ளே போவதற்கு இதோ விசாவை கையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்பு மாம்ச அன்பு அல்ல, இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் காட்டின அதே அன்பு. அப்படி அல்லாமல் இரக்கம் செய்யாதவனுக்கு, இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். He will not receive kind judgments from God. இங்கிலீஷ் பைபிள்ல NIV எப்படி சொல்லி இருக்குது? Speak and act as those who are going to be judged by the law that gives freedom, because judgment without mercy will be shown to anyone who has not been merciful. Judgment without mercy will be shown to anyone who has not been merciful. Mercy triumphs over judgment. ERV என்ன சொல்லுது? If you do not show mercy, then God will not show mercy to you when he judges you. Message Bible சொல்லுது,
talk and act like a person expecting to be judged by the rule that sets us free. For if you refuse to act kindly, you can hardly expect to be treated kindly. Kind mercy wins over harsh judgment. அப்படி சொல்லிட்டு 14வது வசனத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் பாருங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒருத்தன் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்கிற அந்த ரட்சிப்பை குறித்த அந்த அறிவு, ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை தனக்கு பாவ மன்னிப்பாக அவன் ஏற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்நானம், சபை கூடுதல், அபிஷேகம், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் அதோடு சேர்ந்து கொண்டு ஊழியம், இவைகள் எல்லாம் அவனுடைய விசுவாசத்தினால் விசுவாச வாழ்க்கையில உண்டாகிற காரியங்கள். ஆனால் அவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை காப்பாற்றுமா என்று இங்கே கேட்கிறார். அந்த விசுவாசம் பிரயோஜனமற்றது அப்படின்னு சொல்லியிருந்தா அதோட நிறுத்திக்கலாம். அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படின்னு. அப்ப கிரியைகள் இல்லாத விசுவாசம் ஒருவனை ரட்சிக்காது அப்படின்னு நல்லா தெரியுது. அதுக்கு முந்தின வசனம் தான் நம்ம நியாய தீர்ப்பை பத்தி பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலேயே கிரியைகள் இல்லாத விசுவாசம்னால பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்று யாக்கோபு கேட்கிறார். அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு விசுவாசி கிட்ட இருந்து, அதாவது இயேசுவினுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியின் இடத்துல இருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுநடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமா? விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமா? வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்படி பேசிக்கொண்டே போகிறார். என் சகோதரனே, நல்ல கவனிங்க, உன் விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்காது. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது உன்னுடைய சகோதரனோ சகோதரியோ உங்க சபையில இருக்கலாம், அல்லது ஒரு கிறிஸ்துவனாக ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவனாக இருக்கலாம். அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு போய் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காம, அவனுக்கு தேவையானதை கொடுக்காம, அவனுடைய அந்த குறைவை சந்திக்காம, அவனுடைய குறைவுல போயிட்டு அவனுடைய சரீரத்துக்கு தேவையானதை சந்திக்காம, அவனுக்கு நான் ஜெபம் பண்றேன், நீ போயிட்டு சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்னா அது என்ன வாழ்க்கை? அது நமக்கு ஆண்டவர் அப்படியே ஆசீர்வச்சிருக்கிறாரு, நம்மளை எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு? அப்ப ஆண்டவருடைய முழு அன்பை ருசி பார்த்த நாம நம்மளுடைய சகோதரர்களுக்கு நாம அந்த அன்பை செலுத்தாம போகுமானால் அந்த விசுவாசம், நம்ம கிட்ட இருக்கிற இந்த விசுவாசம் அது ஒரு பொல்லாத விசுவாசம், அது வீணான விசுவாசம், பிரயோஜனமற்ற விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்காது.
உங்கள் சகோதரன் ஒருத்தனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு, 1 யோவான்ல பாருங்க, உங்கள் சகோதரன் ஒருத்தனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு உங்கள் இருதயத்தை நீங்கள் அடைத்துக் கொண்டால் தேவ அன்பு உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பது எப்படி? பாருங்க, அவர் தம்முடைய 16வது 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். இதனாலே நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாக இருந்து, ஒரு கிறிஸ்துவன் இந்த உலகத்துல ஆஸ்தினா பெரிய பெரிய சொத்துக்கள் இல்லை, ஏதோ ஒன்று அவனுக்கு இருந்து தன் சகோதரனுக்கு ஒரு குறைச்சல் இருக்கிறத அவன் கண்டு அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு தங்கள் சகோதரர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தங்கள் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள்ள எப்படி தேவ அன்பு இருக்கும்? தேவன் எப்படி அவன் மேல அன்பா இருப்பாரு? தேவன் அவர் மேல அன்பா இருக்க மாட்டார். இதைத்தான் இந்த யாக்கோபு புஸ்தகமும் சொல்லுது, யோவானும் இதைத்தான் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மை சுற்றி நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் கஷ்டத்திலையும் வேதனையிலும் இருக்கிறாங்க. அவருடைய தேவைகள் நமக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய இருதயத்தை அடைத்து கொண்டு நம்ம போய் நம்மளுடைய தேவனை ஜெப அறையில சந்திக்க போகிறோம், சபையில ஆராதனை செய்ய போகிறோம், வேதத்தை தைரியமாய் வாசிக்கிறோம். நம்மளுடைய இருதயத்தை அடைத்து கொண்டால் தேவ அன்பு நிலைத்திருக்கிறது எப்படி? சும்மா வாயினால வடை சுட்டு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. வாயினால வடை சுட்டா யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. எனக்கும் பிரயோஜனம் கிடையாது. வாயினால வடை சுட்டு யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்போ அன்புன்னா அதை செயல்ல காட்டணும். அதுலயே மிக முக்கியமானது என்னன்னா, ஒரு சகோதரனுக்கு ஏதாவது கஷ்டத்துல இருந்து, இந்த உலகத்தினுடைய தேவைகளை கூட சந்திக்க முடியாம கஷ்டத்துல, சாப்பாடுக்கு கஷ்டம், வாடகைக்கு கஷ்டம், கரண்ட் பில்லு கட்ட கஷ்டம், பிள்ளைகளை படிக்க வைக்க கஷ்டம், பிள்ளைகளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு உடம்பு சரியில்லாம அதை போய் பார்க்கறதுக்கு கஷ்டம். இப்படி நம்மளுடைய அநேக சகோதரர்கள் சகோதரிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் அந்த மாதிரியான நிலைமையில இருக்கிறாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வால் அவுட்டா போயிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு 100கணக்கான பேருக்கு நீங்க உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு உங்க இருதயத்தை நீங்க அடைச்சுக்கிட்டு இருந்தா தேவனுடைய அன்பு அதாவது தேவன் உங்க மேல எப்படி அன்பா இருப்பார் இல்லையா? அதைத்தான் யாக்கோபுல நம்ம வாசித்தோம். அப்போ நம்ம ஆண்டவருடைய அன்பெல்லாம் ருசி பார்த்துட்டு அதை உட்காந்து சாட்சி சொல்லி நன்றி சொல்லி, ஆண்டவர் நமக்கு இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சாருன்னு சொல்லி எல்லாம் நன்றி சொல்லிட்டு கடைசியில நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நம்ம உதவி செய்யாம இருந்தா நம்ம கண்டிப்பாக நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்ம அவ்வளவு பெற்றுக்கொண்டு இப்போ நம்ம அந்த அன்பை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறோம்னா நம்ம உண்மையாவே கொடூரமானவங்க, கல் நெஞ்சக்காரங்க தான். இந்த தேவனுடைய அன்பையெல்லாம் பற்றி புரியாத பெற்றுக்கொள்ளாத உலகத்தார்கள் எத்தனையோ பேரு எவ்வளவோ அன்புள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேவனுடைய முழு அன்பையும் ருசி பார்த்து அனுதின வாழ்க்கையிலும் அவருடைய அன்பை ருசி பார்த்து விட்டு இப்போ
இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டம்னு வரும்பொழுது பக்க வழியா ஓடி போகிறவங்க எங்க உதவி வந்து கேட்டுற போறாங்களோன்னு சொல்லிட்டு வீட்டு கதவையும் இருதயத்தையும் சேர்த்து அடைத்து கொண்டவர்களுக்கு உள்ளே தேவ அன்பு எப்படி இருக்கும்? தேவனும் அவர்களுக்கு தன்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்வார். அதனால்தான் சொல்லுது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். உங்களையும் என்னையும் அப்படி கைவிட்டு இருந்தாருன்னா, ஆண்டவர் கைவிட்டு இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு ஆண்டவர் அவங்க அங்க கஷ்டத்துல இருக்கும்போது அங்க ஆண்டவர் உங்களை அனுப்பணும்னு காத்துட்டு இருக்கிறார். அவர் போவார், அவர் எப்பவுமே எல்லாருக்கும் போயிடுவாரு. ஆனா நீங்க அங்க போய் அவங்கள காப்பாற்றணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் உங்களுக்கு செய்த அந்த வேலையை இன்னைக்கு நீங்க இன்னொருத்தர் உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். தப்பு இல்லையே? அப்போ அதை நம்ம செய்யாத போது அந்த இரக்கம் செய்யாத நமக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, நம்ம மற்றவங்களுக்கு மன்னிக்கிறது நமக்கு மனசு வர மாட்டேங்குது. நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நமக்கு செய்கின்ற தவறுகள், நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு இழைச்சிட்டாங்கன்னா, அவங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ண முடியல? மன்னிக்க முடியல. அதைத்தான் இங்க ஆண்டவர் லூக்கா புஸ்தகத்துல எப்படி எழுதுறாரு. லூக்கா புஸ்தகத்துல ஒரு உவமையோட சொல்றாரு இல்லையா? லூக்கா நிறைய புத்தகத்தில் இருக்கு. எபேசியர் ஃபர்ஸ்ட் பார்த்தல, எபேசியர்ல எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, நம்ம ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும்? தயவாகவும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும். தப்பு செய்யறாங்கன்னாலும் திருப்பி மறுபடி அவர்களுக்கு தயவாக வாய்ப்புகள் கொடுத்து, மன உருக்கமாகவும் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நமக்கு மன்னித்தார் இல்லையா? அப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. ரொம்ப ரொம்ப கடினமான ஆட்களாக நாம இருந்துடக்கூடாது. மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்திற்கு கிடைக்கும். இங்க சொல்லியிருக்கு, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தொடர்ந்து இரக்கம் பெறுவார்கள். 6வது அதிகாரம் மத்தேயு 6:12. ஆண்டவர் அந்த எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கும் போது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். லூக்கா 6வது அதிகாரம் 6:36. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நமக்கு தான் நன்றி அறியாதவர்களும் துரோகிகளும் நம்ம தான். நமக்கு நன்மை செய்தாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். நம்ம பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்கலாம். பிதா இரக்கமுள்ளவர் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? நமக்கு இரக்கமுள்ளவராக இருந்திருக்கிறாரே.
அப்படி நமக்கு இரக்கமுள்ளவராய் அவர் இருந்ததுனால நாமும் எப்படி இருக்கணும்? இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க மன்னிங்க, இரக்கம் காட்டுங்க, தயவா இருங்க. ஆனா நமக்கு பாருங்க, நம்ம புத்தி அப்படி வர மாட்டேங்குது. நம்மளுடைய சகோதரர்கள் செய்கிற சிறு குற்றங்கள் எல்லாம் நமக்கு பெருசாய் தோன்றுகிறது. நம்ம அவர்களை பகைக்கிறோம், உள்ள கசப்பு வந்துடுது. அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்துல வேதனைப்படுத்தினா அந்த வேதனைகளை சுமந்து திரிக்கிறோம். மன்னிக்க முடியல, தயவா இருக்க முடியல. அது நம்ம அப்படி அவங்க மேல கசப்பா இருக்கிறோன்றது கூட உணர முடியறது இல்ல. அந்த உணர்வு கூட இல்ல நம்ம கசப்பா இருக்கிறோன்றத. கிறிஸ்து நமக்கு மன்னிச்சது எல்லாத்தையும் மறந்துடுறோம். தேவன் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சதெல்லாம் மறந்துடுறோம். தொடர்ந்து நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு விரோதமாக செய்கிற எத்தனையோ காரியங்களை தேவன் மன்னிக்கிறத நம்ம மறந்துடுறோம். ஆனா நம்ம அடுத்தவங்களை போயிட்டு என்ன பண்றோம்? அதை மறந்துடுறதுனாலதான் நம்ம அடுத்தவங்களை போயிட்டு என்ன பண்றோம்? நெருக்கிறோம். அடுத்தவங்களை மன்னிக்க முடியாம அவங்களுக்கு விரோதமாக நம்ம நினைக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18. பேதுரு ஆண்டவரிடத்துல ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஒரு சகோதரன் பேதுருவை ஏதோ பகைத்து பேதுருவுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு வருகிறான். பேதுரு போய் கேட்கிறாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். எதுக்காக இப்படி பேதுரு கேட்டார்னா, அன்னைக்கு யூதர்கள்கிட்ட ஒரு முறைமை இருந்தது. அவர்கள் அவர்களாகவே எழுதி கொண்ட ஒரு பாரம்பரிய சட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா என்ன பண்ணாங்கன்னா 3 முறை மன்னித்து 4ஆம் முறை தண்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி. தங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் தவறு செய்தால் 3 முறை மன்னிக்கணும். அப்போ 3 முறை ஒருத்தன் மன்னிச்சிட்டான்னா அவன் தன்னுடைய கடமையை செய்து தீர்ந்த மாதிரி மன்னிச்சாச்சு. அவன் 4ஆவது முறை அவனை தண்டிச்சிடலாம். அப்போ பேதுரு இங்க பார்க்கறான், இந்த பரிசேயர் சதுசேயர் இந்த கூட்டத்தை காட்டிலும் இப்போ இயேசுவோட வந்திருக்கிற நான் பெட்டர் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக பேதுரு என்ன பண்றாரு, எத்தனை தரம் மன்னிக்கணும்? 7 தரம் மட்டுமோ அப்படின்னு இயேசு அதை சென்ஸ் பண்ணிட்டு சொல்றாரு. 7 தரம் மாத்திரமல்ல, 7 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா எவ்வளவு முறை ஒருத்தன் தவறு செய்தாலும் நீ அவனுக்கு மன்னிப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓமை சொல்றார். 23வது வசனம் பாருங்க. எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருத்தன். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு? தன் ஊழியக்காரரிடத்துல கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறதுனால கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது தேவனை பற்றி பேசுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு ஓமை. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு, பரலோக ராஜ்யம் அதாவது தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இங்க ஒரு சாட்சி இருக்கு. கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்போ ராஜான்னா கணக்கு பார்ப்பார். அதே மாதிரி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பாக கணக்கு கேட்பார். அப்படி கணக்கு பார்க்கும் பொழுது ஒருத்தன் 10,000 தாலந்து
அந்த 10,000 தாலந்து அப்படின்னா வேதத்தில் இருக்கிற மற்ற பகுதிகள் எல்லாம் வாசித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அந்த 10,000 தாலந்து என்பது ஒரு தேசத்தினுடைய ஒரு வருட செலவு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கடனை ஒருத்தன் வாங்கிட்டு கட்ட முடியாம இருக்கிறான். அதை கட்ட முடியாத இருக்கும் பொழுது அவனை கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அவன்கிட்ட இருந்தது கொஞ்சம், அதெல்லாம் வச்சு அவனால இந்த கடனை அடைக்க முடியாது. பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விற்று அப்படி கடனை தீர்க்கணும் முடியாது. அவன் அதை அடைக்கணும்னா குறைஞ்சது ஒரு 10 லட்சம் வருஷமாவது அவனுக்கு தேவை. இந்த மனுஷனுக்கு இந்த கடனை வேலை செய்து இப்போ அவருக்கு அடைக்கணும்னாலும் 10 லட்சம் வருஷம் அந்த மனுஷனுக்கு தேவைப்படும். அவ்வளவு 10,000 தாலந்து என்பது அவ்வளவு பெரிய தொகை. அப்பவும் லிட்டரலா முடியாது. அதை சொல்றதுக்காகத்தான் இங்க ஆண்டவர் அந்த ஊமையில அந்த ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். பொண்டாட்டி பிள்ளைங்களை வித்து அப்படின்னா பொண்டாட்டி பிள்ளைங்களை வித்து அதை கடனை அடைக்க முடியுமா? 10 லட்சம் வருஷம் வேலை செஞ்சு அடைக்க முடியாத கடனை ஒரு பொண்டாட்டியும் பிள்ளையும் வித்து ஒருத்தனால அடைக்க முடியுமா? அப்படின்னா அவனுடைய கடன் எவ்வளவு பெரியது என்பதற்காக அதை வலியுறுத்தும்படியாக இங்க சொல்லி இருக்கிறார். அப்பொழுது இந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அங்க ஒரு பொய் சொல்றான், அவனால கொடுத்து தீர்க்க முடியாது, ஆனால் இயலாமையில எப்படியாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன சொல்றான், நான் எப்படியாவது கொடுத்து தீர்க்கிறேன்னு. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க உங்களுக்கு அந்த கதை தெரியும். அப்படி இருக்க அவன் போகும்போது இவனுக்கு வெறும் 100 வெள்ளிப்பணம் தர வேண்டிய ஒருத்தனை போய் இவன் தேடி போய் பிடிச்சி அவன் கழுத்தை நெரிச்சு பணத்தை கேட்கிறான். கழுத்தை நெரிச்சு பணம் கேட்கிறான். அப்போ அவனுடைய இவங்கிட்ட கடன் வாங்கின அந்த சகோதரன் இவனுடைய காலில் விழுந்து என்னிடத்தில் பொறுமையா இருக்கும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து இருக்கிறேன் என்று சொல்லி அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். 100 வெள்ளிப்பணம் தான் அவனுக்கு தர வேண்டும். 100 வெள்ளிப்பணம்ன்றது ஒரு 3 மாசம் அந்த இவனுடைய ஆளு 3 மாசம் உழைச்சான்னா கொடுத்துக்கூடியது. இவனுடைய கடன் எவ்வளவுப்பட்ட கடன்? 10 லட்சம் வருஷம் வேலை செஞ்சா கூட அடைக்க முடியாத ஒரு கடன் இவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆனா இவன் காலில் இவங்கிட்ட கடன் வாங்கினவன் காலில் விழுந்து கெஞ்சிரான். வெறும் 100 வெள்ளிப்பணம் தான், 3 மாசத்துல சம்பாதிச்சு கொடுத்துடலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கூடன்னு கேட்கறான். முடியவே முடியாது, இப்பவே தந்தாகணும்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொள்றான். அன்னைக்கு அங்க அவங்க இஸ்ரேல்ல ஒரு பழக்கம் இருந்தது, ஒருத்தன் கடன் கொடுத்தாங்கன்னா அவன் கழுத்தை நெரிக்கலாம். இவன் கழுத்தை நெரிச்சு ரத்தம் வர வரைக்கும் கழுத்தை நெரிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ள அப்படி ஒரு சட்டம் இருந்தது. அதுதான் இவன் போய் இம்ப்ளிமெண்ட் பண்றான். அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றான். இவனுக்கு இங்க கிடைச்சது என்ன? கிருபை. ஆனா இவன் போய் இம்ப்ளிமெண்ட் பண்றது என்ன? சட்டம். கழுத்தை நெரிக்கிறான். கிருபை கிருபைன்னு பேசிட்டு அங்க போய் என்ன பண்றான்? இன்னொருத்தனை கழுத்தை நெரிக்கிறான். இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இங்க இரக்கமில்லாத ஒரு காரியத்தை செய்யறான். இந்த செய்தி அவனுடைய ஆண்டவனுக்கு போடுது. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். பாருங்க, நேரடியா தெளிவா, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். எப்படி செய்வாரு? உபாத்திக்கிறவர்களிடத்துல
அவனை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி அந்த ஓமையில சொல்லி இருக்கிறார். அந்த ராஜா உபாதிக்கிறவர்கள் இடத்துல, அதாவது வேதனைப்படுத்துறவங்க கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு, சித்திரவதை செய்யறவங்க கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு அவனை. ஏன்னா இவனுக்கு இவ்வளவு நாள் மன்னிச்சோம், என்ன மாதிரியான ஒரு கொடூரமானவனா இருந்தான்னா இவன் போய் இன்னொருத்தனை இப்படி போயிட்டு டார்ச்சர் பண்ணிருப்பான், இவனுக்கு தண்டனை கொடுங்கடான்னு சொல்லி அவனுக்கு ராஜா அவனுக்கு தண்டனையை கொடுக்கறத பார்க்கிறோம். நீங்களும் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய், சும்மா ஏதோ பேருக்கு மன்னிக்கிறது கிடையாது, மனப்பூர்வமாய், என் ஆண்டவர் எனக்கு இப்படி மன்னிச்சிருக்கிறார், என் ஆண்டவர் என் மேல எவ்வளவு இரக்கம் காட்டினார், அன்பு காட்டினார்னு சொல்லி மன்னிச்சதை நம்மளும் யோசித்து மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று சொல்லி இந்த ஓமையில நடந்த அந்த நியாய தீர்ப்பை இங்கே ஆண்டவரான இயேசு கிறிஸ்து தன் வாய்களாலே சொல்லுகிறார். அதைத்தான் யாக்கோவும் இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்கள் நாம். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த அன்பு, கிருபை, இரக்கம், தயவு, அந்த கொடுத்திருக்கிற நமக்கு விடுதலை, இது நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது. யாருக்கு அதிகம் வெளிச்சம் கிடைத்ததோ அவர்களிடத்தில் அதிகம் கேட்கப்படும், எவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அதனாலதான் சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கு ஏற்றபடி நீங்கள் பேசி அதற்கேற்றபடி நீங்கள் செய்யுங்கள். அதுக்கேற்றபடி தான் நம்ம என்ன ரிசீவ் பண்ணிருக்கிறோமோ அதுக்கேற்ற வாழ்க்கை தான், அதுக்கேற்ற வாழ்க்கை நம்ம வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் 2 காரியத்தை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அதுக்கேற்றபடி பேசுறது, அதுக்கேற்றபடி வாழறதுன்னா 2 காரியம் சொல்லியிருக்கேன். ஒன்னு, ஒரு சகோதரனுக்கு கஷ்டம் இருந்தா அந்த சகோதரனுக்கு உதவி செய்யுங்க. 1. 2, உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு விரோதமாக அல்லது உங்களுக்கு ஏதாவது தீங்கழித்திருப்பார்களானால், அறிந்தோ அறியாமலோ உங்களுக்கு ஒரு வேதனையை உண்டாக்கியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாயிருக்கலாம், நீங்க அவங்கள மனப்பூர்வமா மன்னிங்க. எனக்கும் அது கொஞ்சம் டஃப்பான காரியமா தான் இருந்தது. நானும் அப்படி என்னால முடியல. பல சமயம் சகோதரர்கள் செய்யக்கூடிய நிந்தைகள், நமக்கு செய்யக்கூடிய அவங்க செய்யக்கூடிய துரோகங்கள், நமக்கு பின்னாடி அவங்க வெட்டுகிற குழிகள், இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வேதனையான ஒரு காரியமாகத்தான் இருக்கும். நானும் கொஞ்சம் மன்னிச்சிட்ட மாதிரி ஒரு தோணும், ஆனா உள்ள ஒரு கசப்பு இருக்கும். அதனால மனப்பூர்வமாய் மன்னிங்கள் சொல்லியிருக்கு. அப்போ நான் ஒரு நாள் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பல நாள் என்கிட்ட ஆண்டவர் இப்படி பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு? நான் உனக்கு எவ்வளவு மன்னிச்சிருக்கிறேன். ஆனா அது பாருங்க, நம்ம மரமண்டையில் அது ஏற மாட்டேங்குது, அது உள்ள சிங்க் ஆக மாட்டேங்குது. இந்த இருதயம் கடினமா இருக்குது. இந்த இருதயம் கொஞ்சம் இலகணும். இந்த கடினமான இருதயங்களை ஆண்டவர் கொஞ்சம் இலகத்தான் செய்யணும். அது எப்படிதான் நம்ம அந்த அன்பை மறந்தோமோ அந்த அன்பை ரிசீவ் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய அழிவுல இருந்து நம்மளை மீட்டு கொண்ட அந்த அன்பை நம்ம ருசி பார்த்துட்டு நம்மளால அதை அவங்களுக்கு செய்ய முடியலன்னா, மற்றவங்களுக்கு அந்த அன்பை காட்ட முடியலன்னா, அது கொடுமையான ஒரு காரியம். நமக்கு அது தூரமாக இருப்பதாக.